ஆம், இந்த பூமியில் நன்மையில் நம்மால் தொடர முடியவில்லையா? என்னால் 5 நேரம் ஜமாஅத்தோடு பள்ளியில் முயற்சி செய்தும் தொழ முடியவில்லை. என்னால் குர்ஆனை ஒரு பக்கத்துக்கு மேல் அதிகமாக ஓத முடியவில்லை. என்னால் அல்லாஹ்வுடைய நினைவில் ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து திக்ர் செய்ய முடியவில்லை. என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை. என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை. என்னால் பிரார்த்தனையில் கவனத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியவில்லை. என்னால் ஹலாலான வழியில் சம்பாதிக்க முடியவில்லை. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஏதாவது தடை என்று நினைத்தால் அது என்ன தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மாணவர் கேட்டார், யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில்லைல், இரவுடைய வணக்கத்திலிருந்து நான் விலக்கப்படுகிறேன். என்னால் கியாமுல் லைலை தொழ முடியவில்லை. ஆனால் அதனுடைய காரணம் எனக்கு தெரியாது. ஏன் என்னால் எழுந்து கியாமுல் லைலை தொழ முடியவில்லை? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே பதிலை சொன்னார்கள், உன்னால் இரவு வணக்கத்திலே முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்றால் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். உன் பாவம் உன்னை அதிலிருந்து தடுக்கிறது. உன் பாவம் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதிலிருந்து உன்னை தடுக்கிறது. உன் பாவம் இந்த பூமியில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகுவதை விட்டு தடுக்கிறது என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்கு